ஆதியாகமம் அதிகாரம் 14. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. சித்தீம் பள்ளத்தாக்கு யுத்தம். 2. ஆபிராம் அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வருதல். 3. மெல்கிசதேக்கும் அப்பமும் திராட்சரசமும். 4. சோதோம் ராஜாவின் வெகுமதியை ஆபிராம் மறுத்தல். 5. உடன்படிக்கை செய்த மனிதருக்கான பங்கு. 1. சித்தீம் பள்ளத்தாக்கு யுத்தம். சோதோமை சார்ந்த 5 ராஜாக்கள் 12 வருஷம் கெதர்லோகோமை சேவித்தனர். 13ஆம் வருடம் சோதோமை சார்ந்த 5 ராஜாக்களும் கெதர்லோகோமின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினர். எனவே கெதர்லோகோம் 3 பிற ராஜாக்களை சேர்த்து கொண்டு சோதோமை சார்ந்த 5 ராஜாக்கள் மேல் யுத்தம் பண்ண வந்தான். சோதோமை சார்ந்த 5 ராஜாக்களும் கெதர்லோகோமை சார்ந்த 4 ராஜாக்களும் சித்தீம் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணினர். இந்த யுத்தத்தில் சோதோமை சார்ந்த 5 ராஜாக்கள் முறிந்தோடி விழுந்தார்கள். கெதர்லோகோமை சார்ந்த ராஜாக்கள் சோதோம் கொமோரோவை தோற்கடித்து அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் அங்கே குடியிருந்தவர்களையும் எடுத்து கொண்டு சென்றனர். லோத்து சோதோமில் குடியிருந்ததால் அவனும் அவன் பொருட்களும் இதில் அடங்கும். இந்த நிகழ்வுகள் 1 முதல் 12 வரையேயான வசனங்களில் அடங்கியுள்ளது. சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? லோத்துவின் மதியீனம். ஆபிராம் அனைத்தையும் 2. ஆபிராம் அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வரல். 13 முதல் 16 வரையேயான வசனங்களில் ஆபிராம் லோத்தையும் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வரும் நிகழ்வு அடங்கியுள்ளது. ஆபிராம் கிறிஸ்து பிறப்பதற்கு 1996 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர். தனது 175வது வயதில் மரித்தார். இந்த வீர செயல் நடத்தும்போது ஆபிராம் கிட்டத்தட்ட 90 முதல் 95 வயதுடைய ஒரு முதிர்ந்த மனிதராக இருந்திருக்கக்கூடும். எஸ்கோல், ஆனேர், மம்ரே என்னும் புருஷனுடன் உடன்படிக்கை செய்து இந்த யுத்தத்தில் அவர்களை சேர்த்து கொள்கிறார். கைப்படிந்தவர்களாகிய என்பது பயிற்சி பெற்ற என்னும் பொருள்படும். பயிற்சி பெற்ற 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பிக்கிறார். ராக்காலத்திலே யுத்தம் செய்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டு வருகிறார். இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அடிமைத்தனம் என்பது பாவம் செய்பவர்கள் மற்றும் தேவனை அறியாதவர்களை குறிக்கும். சாத்தான் நம்மிடத்திலும் நம்மை சுற்றிலும் இப்படி சிலரை அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடும். அவர்களை சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க நமது கடமை அதிகம். ஆபிராம் லோத்துவை மீட்டது போல நாமும் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை, நம்மை சுற்றியுள்ளவர்களை மீட்க முயல்வது அவசியம். அதற்கு முதலாவது ஆபிராம் 3 புருஷர்களோடு உடன்படிக்கை செய்தது போல பரிசுத்த ஆவியானவரோடு உடன்படிக்கை செய்து அவரது துணையை பெற வேண்டும். இரண்டாவது, ஆபிராம் 318 கைப்படிந்தவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தது போல நாமும் ஆவிக்குரிய யுத்தம் சாத்தானோடு செய்ய ஆவிக்குரிய மனிதனுக்கு சர்வாயுத வர்க்கத்தை, ஆவியின் சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பிக்க வேண்டும். இந்த சர்வாயுதங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் 14 முதல் 17 வரையேயான வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளன. சத்தியம், நீதி, சுவிசேஷம் எனும் ஆயத்தம், விசுவாசம், இரட்சிப்பு, தேவ வசனம் என்பவைகளே. இப்படி செய்வோமானால் நமக்கு முன் சாத்தானின் படையே வந்தாலும் நாம் ஒருவராய் நின்றாலும் ஜெயம் நமக்கே. 3. மெல்கிசெதேக்கும் திராட்சரசமும் அப்பமும். மெல்கிசெதேக்கின் முறைமை. மெல்கிசெதேக்கு
ஆசாரியத்துவமும் அரசத்துவமும் கொண்டவர். இவருக்கு பின்பு லேவியர் ஆசாரியத்துவத்துக்காகவும் யூதா கோத்திரத்தார் அரசத்துவத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்று நாம் அறிவோம். ஆசாரியத்துவமும் அரசத்துவமும் ஒரே நபருக்கு கொடுக்கப்படவில்லை. இவரது முறைமைப்படி இயேசு மாத்திரமே அரசத்துவமும் ஆசாரியத்துவமும் கொண்டவராய் புதிய ஏற்பாட்டில் வருகிறார். அரசரின் வேலை ஆட்சி செய்வது, ஆசாரியரின் வேலை பாவத்திற்கான பலியை செலுத்துவது. புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் பலி இயேசுவே. அவரது மாம்சமும் அவரது இரத்தமும் நம்மை பாவத்தின் நின்று நிவிர்த்தியாக்கும். மெல்கிசெதேக்கு ஆபிராமுக்கு கொடுத்த அப்பம் திராட்சரசம் இயேசுவின் மாம்சம் மற்றும் இரத்தத்தின் அடையாளம். ஆபிராமும் ஆசாரியனான மெல்கிசெதேக்கின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவின் பாவ மன்னிப்பில் பங்கடைந்தார் என அர்த்தப்படும். ஆசாரியர்களுக்கு தசம பாகம் செலுத்த வேண்டும் என்கிற கட்டளை என்னாகமம் 18வது அதிகாரத்தில் பின்னர் நியாயப்பிரமாண யுகத்தில் கொடுக்கப்படுகிறது. இங்கு ஆபிராம் ஆசாரியனான மெல்கிசெதேக்குக்கு வாக்குத்தத்தத்தின் யுகத்திலேயே தசம பாகம் கொடுத்து பிரமாணங்களுக்கு முன்னோடியாகிறார். மேலும் மெல்கிசெதேக்கில் பல இரகசியங்கள் அடங்கியுள்ளன. அவை எபிரேயர் புத்தகத்தை தியானிக்கும் போது நமக்கு விளங்கும். 4. சோதோமின் ராஜாவின் வெகுமதியை ஆபிராம் மறுத்தல். 12வது அதிகாரத்தில் விசுவாசத்தின் துவக்கத்தில் எகிப்தின் ராஜாவால் கொடுக்கப்பட்ட வெகுமதியை ஏற்றுக்கொண்ட ஆபிராம் இந்த அதிகாரத்தில் சோதோம் ராஜாவின் வெகுமதியை மறுக்கிறார். ஏன்? ஒரு மனிதன் தன்னை ஐஸ்வர்யவானாக்க வேண்டியதில்லை என்பது விசுவாசத்தில் பலப்பட்ட போது ஆபிராமுக்கு விளங்கியது. அவர் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்கிறார். ஏனெனில் ஆபிராமின் கை கர்த்தரையே நோக்கியுள்ளது, மனுஷனை அல்ல. எனவேதான் வெகுமதியை மறுத்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்கிறார். வானமும் பூமியும் கர்த்தருடையது, பின் மனுஷன் எம்மாத்திரம். 5. உடன்படிக்கை செய்த மனிதருக்கான பங்கு. ஆபிராமோடே உடன்படிக்கை செய்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே எனும் புருஷர்களுடைய பங்கை மாத்திரம் ஆபிராம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்க சோதோம் ராஜாவிடம் கூறியதோடு இந்த அதிகாரம் முடிகிறது. சிந்திக்க வேண்டியது: அடிமைத்தனத்திற்குள் சென்ற பிறகும் பாவம் அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்த பிறகும் சோதோமை விட்டு லோத்து மற்ற இடத்திற்கு செல்லாதது ஏன்? சோதோம் பிற்காலத்தில் அழிக்கப்படுவதற்காக தேவதூதர்கள் வந்து சோதோமை அழித்ததாக வாசிக்கிறோம். சோதோமை குறித்து அனைத்தையும் அறிந்த லோத்து ஏன் முன்னமே அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லவில்லை? இது லோத்துவின் மதியீனத்தையே காட்டுகிறது. ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, லோத்துவை மீட்க ஆபிராம் பயணித்தது போல எங்களை சுற்றி இன்னும் பாவ அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை மீட்க எங்களுடைய முயற்சி என்ன என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். மனுஷர்களை நம்புவதை காட்டிலும் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் பலப்படும் போது அநேகரை எதிர்த்து சொற்ப மனிதரோடு புறப்படும் அளவுக்கு தைரியம் வருகிறது என்கிறதை விசுவாசிக்கிறோம். எல்லாம் வல்ல கர்த்தராலே எங்களுடைய வாழ்க்கை நகர்கிறது என்பதையும் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். லோத்தின் மதியீனத்தை போல எங்களிடமும் மதியீனம் இருக்குமேயாயின் அதை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து விடுபட கிருபை தாரும். அழிவை சந்தித்த பிறகும் அடிமைத்தனத்தை பார்த்த பிறகும்
பாவத்தை கண்ட பிறகும் அதே இடத்தில் லோத்து பயணித்தது போல எங்களுடைய பயணமும் பல்வேறு சமயங்களில் எங்களுக்கு ஏதுவல்லாத இடத்தில் இருக்கிறது. அதை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு ஞானத்தை தாரும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.